மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகள்னால விளைவுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அதை விட எதிர்த்தவனுக்கு விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதுதான் மேஷராசிக்காரர்கள். ஏன்னு சொன்னால் இந்த ராசிக்குரிய கிரகமே செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம். அது முருகப்பெருமானுடைய ஒரு அம்சத்தை அங்காரகனுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. அரக்கர்களை சம்ஹாரம் செய்யலைன்னா முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு எது மதிப்பு அப்படின்ற மாதிரி அந்த வேலுங்கிறதே ஒரு ஆயுதம் தாங்க. தீவினைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேல். ஆக அதை அம்சமாக பெற்ற மேஷராசிக்காரர்களுக்கு அந்த எதிரிகள் எதிர்ப்புகள் எல்லாம் இவங்களுக்குள்ள எப்போ வந்தாலும் சரி ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வேகம், அதை சம்ஹாரம் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் அது இவங்களுக்குள்ள இயற்கையிலேயே உருவாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த எதிரிகள் உருவாவதை ஜோதிடத்தில் சில வரையறைகள் முன்னோர்கள் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகளை குறிகாட்டக்கூடிய ஒரு இடம். அதில் நிறைய அமைப்புகள் இருந்தாலும் கூட குறிப்பாக முதலில் சொல்வது எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ருணரோகன்னு சொன்னாலும் கூட எதிரிப்பு ஸ்தானத்தை 6ஆம் இட அதிபதி உங்களுக்கு காட்டுவார். அப்படி மேஷத்திற்கு 6க்குடையவன் அப்படின்னு சொல்லும்போது புத பகவானாக வர்றாரு. அந்த 6ஆம் அதிபதி எங்கேயாவது போய் 6, 8, 12 மறைஞ்சிட்டா எதிரி ஒழிஞ்சிட்டான், எதிரிகள்னால தொந்தரவு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் அந்த 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியினுடைய பார்வையில் இருந்தாலோ தொடர்பில் இருந்தாலோ லக்னாதிபதியை பார்த்து கொண்டிருந்தாலோ கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை மேசராசிக்காரர்கள் சந்திப்பார்கள்.